நாம் தேவனை அறியாத, தேவனற்ற, தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேவனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட்டதுனால என்று நம்ம விட்ட காரியத்தை மேன்மையா ஃப்ரெண்ட்ல கொண்டு வரோம் தெரியுமா? இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. இங்கே நடந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பார்வோன் புறப்பட்டு வரானா அதுக்கு பின்னாக இருந்தது யார் தெரியுமா? பார்வோனின் தேவன் அல்ல, பரலோக தேவன். கர்த்தருடைய நினைவுகளையும் அவருடைய திட்டங்களையும் அறியாதவர்களாக நம்ம என்ன செய்யறது? இதை விட்டதுனாலதான் இது ஆச்சு, நீ இதை செய்யாததுனாலதான் இது உனக்கு ஆச்சு, நீ அந்த கோயில்ல கொடை நடத்தாததுனாலதான், அங்க வரி கொடுக்காததுனாலதான், அங்க பலி கொடுக்காததுனாலதான். இந்த பார்வையும் இந்த பேச்சும் தேவனை பரீட்சை பார்க்கிறது. இன்னைக்கு பல பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக நாம் விட்டு வந்த பல காரியங்களோடு நாம் இன்னும் நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை எப்பொழுது முற்றுப்புள்ளி உண்டாகும்? நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை விட்டு வெளியே வா. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அந்த அனுபவத்திலே வந்து பாரு. ஹல்லேலூயா. எல்லையை தாண்டும் வரைக்கும் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பார்வோன் பிரச்சனை, பழைய பிரச்சனை நம்மளை தொடருதுன்னா நாம இன்னும் அந்த எல்லைக்குள்ள இருக்கிறோம் என்று அர்த்தம். எல்லையை தாண்டின பிறகு அந்த தொல்லையே இருக்காது, இன்னும் பழைய பிரச்சனை. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ண பார்ப்போம். எப்படி இவனை இது பண்ணலாம்? உடனே யாரோ சொல்லுவாங்க, அது இது நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன்.